பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இன்றைய முதல் வாசகத்தில் கடவுள் நம்மோடு மிகுந்த வேதனையோடு கூறுவது என்னவெனில், ஏழைகளை ஒடுக்கி ஏழைகளை அழிப்பவர்களின் செயல்களை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்கிறார். ஏழைகளுக்கு இரக்கம் காட்டி அவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக நம்மால் கடவுளை மகிழ்விக்க முடியும். இன்று இரண்டாவது வாசகத்தில் நாம் அனைவருக்காகவும் விண்ணப்பங்களையும், ஸ்தோத்திரங்களையும், ஜெபங்களையும், மன்றாடுதல்களையும் மற்றும் தான தர்மங்களையும் செய்ய வேண்டும் என்று புனித பவுல் நமக்கு நினைவூட்டுகிறார். நாம் எல்லா வகையான தேவ பக்தியோடும், பரிசுத்தத்தோடும், அமைதியான மற்றும் சமாதானமான வாழ்க்கையை வாழ வேண்டும். அதிகாரத்தில் இருப்பவர்களுக்காகவும் செபிக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியில் இந்த உலகத்தின் குழந்தைகள் ஒளியின் குழந்தைகளை விட தங்கள் தலைமுறையில் ஞானமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இயேசு நமக்கு நினைவூட்டுகிறார். அழிந்து போகக்கூடிய உலகத்தின் செல்வங்களை கொண்டு உங்களுக்காக நண்பர்களை உருவாக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். கொஞ்சத்தில் உண்மையாய் இருப்பவனே அநேகத்திலும் உண்மையாய் இருப்பான் என்று இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நாம் பரலோக காரியங்களில் ஆர்வம் காட்டுவோம். இந்த உலகத்தின் இன்பங்களை தேடி நம் நேரம், ஆரோக்கியம், ஆற்றல் மற்றும் செல்வத்தை வீணாக்காமல் நல்லொழுக்கங்களை கடைபிடிப்பதன் மூலம் நம் ஆன்மாக்களை சொர்க்கத்திற்கு தயார்படுத்துவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். கடவுள் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென்.